ஏழை எளியோருக்கு இரங்குவோர் புனிதராக மாறுகின்றார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து புது காலத்தின் 25ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே தாயாம் திரு அவையானது புனித வின்சென்ட் பவுலுடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இவருடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இவர் ஏழைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் வாழ்ந்தது 17ஆம் நூற்றாண்டில். ஆனால் அவர் எடுத்து சொன்ன ஒவ்வொரு சாட்சியும் சேவையும் இன்று 21ஆம் நூற்றாண்டிலும் நமக்கு பொருந்துகிறது. ஏனென்றால் அவர் உணர்ந்த ஒரு மெய்யான உண்மை, ஏழைகள் நம் எஜமானர்கள், அவர்களுக்கு நாம் கிறிஸ்துவின் அன்போடு சேவை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்விலே அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். இவர் ஒரு முறை துருக்கியர்களிடம் அடிமையாக விற்கப்பட்டார். அவ்வாறு அந்த நபர் இவரை இன்னொருவருக்கு அடிமையாக விற்கின்றார். அவரை ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் விலைக்கு வாங்குகிறார். ஆனால் அவ்வாறு வாங்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர் அதிகமாக ஜெபிப்பதற்கோ கோயிலுக்கோ செல்லாமல் இருக்கிறார். ஆனால் அந்த கிறிஸ்தவருடைய மனைவி அதிக ஆழ்ந்த கிறிஸ்தவ விசுவாசம் மற்றும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே புனித வின்சென்ட் பவுல் என்ன செய்கின்றார்? அந்த பெண்மணியிடம் அழகான கிறிஸ்தவ பாடல்களையும் திருப்பாடல்களையும் பாடக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு திருப்பாடல்களையும் அழகான பாடல்களையும் பாடுவதன் காரணமாக அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடம் பேசி அவரை அந்த அடிமை நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இவ்வாறு அவர் அந்த இருவருடைய மனதையும் தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக அவர் மாற்றக்கூடியவராக இருந்தார். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயம் நாமும் சிரமத்திலும் பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்கிறோம். வேலை பளு, குடும்ப சிக்கல், நோய், பொருளாதார நெருக்கடி. ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் போது கருணை மற்றும் நம்பிக்கை கொண்டு நடந்தால் நம் சுற்றத்தவரின் மனதை மாற்ற முடியும். இரண்டாவதாக, ஏழை குடும்பத்தை கண்டபோது. ஒரு கிராமத்தில் ஏழை குடும்பம் பட்டினியால் தவித்தது. அதை கண்டு வின்சென்ட், இவர்கள் பசியோடு இருக்கும்போது நான் இறைவார்த்தை மட்டும் சொல்லி கொண்டிருக்க முடியாது, முதலில் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாமும் நற்செய்தி அறிவிக்கிறோம், அறிவுரைகள் கொடுக்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கும் ஒருவர் பசியோடு இருக்கும்போது நம் வார்த்தைகள் அவருக்கு உதவாது. நம்மால் முடிந்த அளவு அன்பின் செயல், சிறிய உதவி, ஒரு உணவு, ஒரு ஆறுதல் வார்த்தை தான் உண்மையான சாட்சியாக மாறும். மூன்றாவதாக, நோயாளிகள் பராமரிப்பின்றி இருந்தபோது. பாரிஸில் பல நோயாளிகள் தெருவில் பராமரிப்பின்றி இருந்தனர். அதை கண்டு வின்சென்ட் அன்பின் மகள்கள் அதாவது டாட்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்னும் சபையை தொடங்கி அவர்களை சிகிச்சை செய்து பராமரிக்க ஏற்பாடு செய்தார். நம் வாழ்க்கையில் இன்றும் நம் ஊர்களில், முதியோர் இல்லங்களில், மருத்துவமனைகளில், தெருக்களில் பராமரிப்பின்றி பலர் இருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் அவர்களை நேரடியாக உதவ முடியாவிட்டாலும் அவர்களுக்காக பணிபுரியும் அமைப்புகளுக்கு துணை நிற்கலாம், நம் நேரத்தை கொடுக்கலாம், சிறிய நன்கொடை வழங்கலாம். நான்காவதாக, பட்டினி காலத்தில் செய்த சேவை. ஒரு முறை பாரிஸில் பெரும் பட்டினி ஏற்பட்டது. அப்போது வின்சென்ட் பவுல் செல்வந்தர்களிடம் சென்று உதவி கேட்டார். அவர்களது பங்களிப்புகளை சேர்த்து ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு உணவு வழங்கினார். நம் வாழ்க்கையில் இயற்கை பேரழிவுகள், வெள்ளம், வெப்பம், நிலநடுக்கம், பஞ்சம் வந்தால் அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்று ஒதுக்காமல் நாமும் வின்சென்ட் போல கருணையுடன் பங்களிக்கலாம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இன்றைய புனிதருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்கள், விதவைகள், அனாதைகள், உதவியின்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், பார்வையற்ற மனிதர்கள், சமுதாயத்திலே யாராலும் ஒருபோதும் கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாம் இறங்கி உதவி செய்கின்ற பொழுது மனிதர்களாக வாழக்கூடிய நாம் புனிதர்களாக மாற முடியும். அதைத்தான் இன்றைய புனிதருடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே கூறுவதைப் போல, சின்னஞ்சிறிய ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த நாளிலே நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருக்கு இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக, பிறருடைய சூழ்நிலையை கண்டு அவர்களுக்கு இறங்கி உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலையை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும். அவ்வாறு நாம் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களும் வளர்ச்சியடையும், நம்முடைய சமுதாயமும் நம்முடைய நாடும் எல்லாம் பெற்றவர்களாக வாழ முடியும். எல்லாருக்கும் தேவையான அருளையும் ஆசிரையும் இறைவன் இந்த நாளிலே நிறைவாக பொழிவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பிறருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை நாம் இந்த நாளிலே உருவாக்குவோம். அவ்வாறு நாம் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது நாம் புனிதர்களாக வாழ முடியும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.